கர்த்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பதிவு 18+ பதிவு. அதனால் நீங்கள் ஹெட்ஃபோன் உபயோகிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டால் இந்த பதிவில் நம்ம இஸ்லாத்தின் அறிவியல் களஞ்சியத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், கேட்க போகிறோம். ஏன்னு கேட்டால் எங்கே பார்த்தாலும் சாக்கிர் நாயக் தொடங்கி எல்லா தாவா கேங்குகளும், ஏன் தமிழ்நாடு, ஸ்ரீலங்கா இருக்கிற எல்லா புண்ணியவான்களும் ஒரு விஷயத்தை இந்த சோசியல் மீடியா முழுசும் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அது ரொம்ப காலமாக பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, எங்கள் குரான் அப்படிங்கிற புஸ்தகம் அது சாதாரண ரிலீஜியஸ் புஸ்தகம் மட்டும் இல்லைங்க, இது அறிவியல் களஞ்சியங்கள் இந்த புஸ்தகத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு, மறைஞ்சிருக்கு. அப்படி அறிவியல் களஞ்சியத்தினால நிரப்பப்பட்ட ஒரு புஸ்தகம் தான் எங்கள் குரான் புஸ்தகம் அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாயா குரான் முழுசும் அறிவியல் களஞ்சியங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னாங்க. அப்படி என்னதாயா உங்கள் குரானில் அறிவியல் களஞ்சியங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லவும், இது மாடர்ன் சயின்ஸ்லாம் இப்போதாயா இதையெல்லாம் என்னென்னத்தையோ கண்டுபிடிச்சிருக்கு. ஆனால் எங்கள் குரானில் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அறிவியல் களஞ்சியங்கள்லாம் எழுதப்பட்டுருச்சியா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, யார் அதை எழுதுனது அப்படின்னா, எங்கள் கண்மணி நாயகம் தாயா எழுதினாரு அப்படின்னு சொல்ல. என்னையா கண்மணி நாயகம், அவருக்கு பாவம் படிக்க தெரியாது, எழுத தெரியாதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க, அவர் ஒட்டகம் மேய்ச்சாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்னடானா அறிவியல் களஞ்சியத்தை அவர் குரானில் எழுதி வச்சிருக்காருன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னதுமே, ஆமாயா உனக்கு எம்ப்ராலஜியை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் இந்த டெக்டானிக் பிளேட்ஸை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அட்மாஸ்பியரில் இருக்கிற லேயரை பற்றி உனக்கு தெரியுமா, அப்புறம் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் தி யூனிவர்ஸை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் அப்படியே மிரண்டு போனோம். என்னையா சொல்கிறீங்க, இதெல்லாம் பற்றி நாங்கள் கேள்விப்பட்டது, நாங்களாம் படித்தது இல்லையா அப்படின்னு சொன்னபோது, இதெல்லாம் இந்த மாடர்ன் சயின்ஸில் இப்போ தாயா இந்த சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, மருத்துவத்துறையில் இதை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் எங்கள் குரானில் இந்த எம்ப்ராலஜிலாம் பற்றி 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது அதிசயமாக இருக்குது. அதாவது கருவில் ஒரு குழந்தை வளருகிற விதம் எப்படி, என்ன ஏது அப்படிங்கிற விஷயமெல்லாம் குரானில் 1400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டுதா. அப்போ இது பயங்கரமான அதிசயமும் அற்புதமானதாயா அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அப்போ தான் ஆமாயா, அதாவது எங்கள் கண்மணி நாயகம் ஒரு மிராக்கிளும் செஞ்சது கிடையாது, ஆனால் எங்கள் கண்மணி நாயகமே மிராக்கிள் தாயா, அவர் உருவாக்குன இந்த குரான் அப்படிங்கிற புஸ்தகமே மிராக்கிள் தாயா அப்படின்னாங்க. இதை கேட்டு அப்படியே நாங்களாம் மிரண்டு போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் அப்புறம் சவால் விட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன, நீ கிறிஸ்டினா, நீ நசரானியா, எங்க உன் பைபிளில் ஏதாவது ஒரு அறிவியல் ஃபேக்ட், ஒரு சயின்ஸ் ஃபேக்டை காமிக்க முடியுமா? எங்கள் உன் தோராவில் ஒரு சயின்ஸ் ஃபேக்டை காமிக்க முடியுமா? இல்லை வேதாத்தில் ஏதாவது ஒரு சயின்ஸ் ஃபேக்ட் இருக்கா? ஆனால் எங்கள் குரான்கிற அப்படிங்கிற புஸ்தகத்தை நாசா விண்வெளியில் இருக்கிறவங்களும் மருத்துவ ஆராய்ச்சி துறையில் இருக்கிற எல்லாருமே எங்கள் குரானை படித்து தாயா அதிசயிச்சு ஆச்சரியப்பட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் இன்னையா அப்படிப்பட்ட ஆச்சரியம், அந்த எம்ப்ராலஜியை பற்றி ஏதாவது சொல்லுங்கயா, நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம்யா அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் ஒரு வீடியோ கிளிப்பை காமிக்கிறாங்க. அந்த வீடியோ கிளிப்பில் கண்மணி நாயகம் எம்ப்ராலஜியை பற்றி, குரான் எம்ப்ராலஜியை பற்றி ஒரு அறிவியல் களஞ்சியத்தை, ஒரு அறிவியல் நுணுக்கத்தை அதில் எழுதியிருக்கிறாங்க. அதை கேட்கும்போது நாங்களும் அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டு போயிட்டோம். அதனால முதலாவது அந்த அப்படி அறிவியல் களஞ்சியத்திலிருந்து நம்ம ஒரு எம்ப்ராலஜியை, ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அதை ஒரு வீடியோ கிளிப்பில் ஒரு இமாம் சொல்கிறாரு. இந்த இமாமை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவர் எப்போவுமே துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர். யாருக்காகனா, யூதர்களுக்காக, நசராணிகளுக்காகவும் துவா செய்கிறவர். இவர் செஞ்ச துவாவை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தயவு செஞ்சு அதையும் பாருங்கள், நீங்களும் பிரமிச்சு போவீங்க. அப்பேற்பட்ட, அதனால தான் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விதமான நன்மைகளுக்கும் இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய துவா இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, பயங்கரமாக ஆக்டிவ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்பேற்பட்ட இந்த புண்ணிய மனுஷன் தான் அந்த அறிவியல் களஞ்சியத்திலேருந்து, அந்த குரான்லேருந்து எம்ப்ராலஜியை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்துருக்கிறாராம். அந்த தெளிவான விளக்கத்தை இவர் சொல்கிறாப்புல, நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கிருவோம். ஐயா சொல்லுங்கய்யா, அந்த எம்ப்ராலஜியை பத்தி சொல்லுங்கய்யா. ரசூலா இன்னும் தெளிவா சொன்னாங்க, கணவன் மனைவி வீடு கூடும் பொழுது அந்த கணவனுடைய இந்திரியம் கர்ப்பப்பைய முதல்ல போய் அடைஞ்சிட்டா பிறக்கக்கூடிய குழந்தை தந்தைய மாதிரி இருக்கும். மனைவிய இந்திரியம் கர்ப்பப்பைய முதல்ல போய் சேர்ந்துட்டா பிறக்கக்கூடிய குழந்தை தாய மாதிரி இருக்கும்ன்றாங்க. சோ அப்ப ஆண்களுக்கு எப்படி இந்திரியமும் கலிதம் ஆகின்றதோ அதே மாதிரி பெண்களுக்கும் ஆக வாய்ப்பு உள்ளது. ஃபபிம தஷ்பஹுல் வலத், ரொம்ப பிரபலமான உங்களுக்கு பல தடவை சொல்லி நினைக்கிறேன். ஃபபிம தஷ்பஹுல் வலத், அப்படி ஆகணும்னா குழந்தை எப்படி ஒப்பாகும்
அதான் பிறக்கக்கூடிய குழந்தைகள் சில சமயம் தாயுடைய சாயல்ல இருக்கு, சில சமயம் தந்தையுடைய சாயல்ல இருக்குது. அப்படிங்கும் பொழுது தாய் தந்தைக்கு எப்படி ஸ்கலிதமாகுமோ அதே மாதிரி தாய்க்கு ஸ்கலிதமாகிறதுனாலதான் பிறக்கக்கூடிய குழந்தைகள் யார மாதிரி இருக்குது, தாய மாதிரி இருக்குது. அதுக்கும் ரசூலுல்லாஹ் இன்னும் தெளிவா சொன்னாங்க, ஒரு கணவன் மனைவி வீடு கூடும் பொழுது அந்த கணவனுடைய இந்திரியம் வந்து கர்ப்பப்பைய முதல்ல போய் அடைஞ்சிட்டா பிறக்கக்கூடிய குழந்தை தந்தைய மாதிரி இருக்கும். மனைவிய இந்திரியம் வந்து கர்ப்பப்பைய முதல்ல போய் சேர்த்துட்டா பிறக்கக்கூடிய குழந்தை தாய மாதிரி இருக்கும்ன்றாங்க. சோ அப்ப ஆண்களுக்கு எப்படி வந்து இந்திரியமும் ஸ்கலிதம் ஆகின்றதோ அதே மாதிரி பெண்களுக்கும் ஆக வாய்ப்பு உள்ளது அப்படிங்கறத பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா விளக்குறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஓகே, சோ அதனால ஒரு இந்த சகோதரி கேட்ட கேள்வி, இந்த கணவன் ஊர்ல இல்லாத நேரத்துல தன்னுடைய கணவன் நடந்த நினைச்ச அந்த பெண் வந்து அவளுக்கு வந்து இப்ப ஸ்கலிதம் ஆயிடுச்சுன்னா அந்த பெண்ணும் ஆண்கள் குளிப்பது மாதிரி குளிக்க தான் செய்யணும். அப்போ இவர்கிட்ட ஒரு இஸ்லாமிய பெண்ணு கேள்வி கேட்டிருக்காங்க போல இருக்கு. என்ன கேள்வினா, என் வீட்டுக்காரர் இல்லாத போது அவரை நினச்சி நான் படுத்து கிடந்தேன், அந்த நேரத்தில் எனக்கு ஸ்கலிதமாயிருச்சு, அதனால நான் குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க போல இருக்கு. அப்போ அது ஆச்சரியமான ஒரு கேள்வி. அப்போ அந்த அந்த விஷயத்துக்கு அவர் குளிக்கணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு அறிவியல் களஞ்சியத்திலேருந்து, குரான்லேருந்து, ஒரு நடந்த ஒரு சம்பவத்திலேருந்து, கண்மணி நாயகத்தினுடைய ஒரு போதனையிலேருந்து இவர் எடுத்து சொல்கிறாப்புல. அப்போ அப்படி சொல்லும் பொழுது ஒரு அதிசயமான ஒரு விஷயத்த இவர் சொல்கிறாப்புல. அதை நம்ம கேட்டு அதனுடைய உண்மையான யதார்த்தமான ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அதனால முதல்ல இருந்து நம்ம கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. உள்ளது ஃபபிம தஷ்பஹுல் வலத், ரொம்ப பிரபலமான உங்களுக்கு பல தடவை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அப்போ நிறைய இடத்துல இவர் சொல்லியிருக்காப்புலையா இந்த அறிவியல் களஞ்சியத்தை குறித்து. தஷ்பஹுல் வலத், அப்படி ஆகணும்னா குழந்தை எப்படி ஒப்பாகும், அதான் பிறக்கக்கூடிய குழந்தைகள் சில சமயம் தாயுடைய சாயல்ல இருக்கு, சில சமயம் தந்தையுடைய சாயல்ல இருக்குது. அதான் பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே ஒரு குடும்பத்தில் அம்மா மாதிரி இருக்கான், இல்லைன்னா அப்பா மாதிரி இருக்கான். அதானே நியாயம். சொல்லுங்கய்யா. அப்படிங்கும் பொழுது தாய் தந்தைக்கு எப்படி ஸ்கலிதமாகுமோ அதே மாதிரி தாய்க்கு ஸ்கலிதமாகிறதுனாலதான் பிறக்கக்கூடிய குழந்தைகள் யார மாதிரி இருக்குது, தாய மாதிரி இருக்குது. ஓ, அப்படி போடு சக்க. அதாவது எப்படி ஆண்களுக்கு வந்து ஸ்பெம்ஸ் வெளியாகிறதோ ரிலீஸ் ஆகுதோ எஜாக்குலேட் ஆகுதோ அதே போல தான் பெண்களுக்கும் ஸ்பெம்ஸ் வெளியாகும் ரிலீஸ் ஆகும், அவங்களுக்கும் எஜாக்குலேஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ இது எந்த விதமான ஒரு புரிதலோட எந்த விதமான தெளிவோட இவர் சொல்கிறாரு அப்படிங்கிறத கேட்போம். ஐயா சொல்லுங்க, தெளிவாக சொல்லுங்க, எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ரசூலுல்லாஹ் இன்னும் தெளிவாக சொன்னாங்க. இப்போதான் ரசூலுல்லாஹ் இப்போ வந்து நம்ம கண்மணி நாயகம் தெளிவாக சொல்லியிருக்காப்புல. அப்போ தானே நமக்கு தெளிவாக புரியும், இல்லைன்னா எப்படி புரியும்? சொல்லுங்கய்யா. ஒரு கணவன் மனைவி வீடு கூடும் பொழுது அப்போ ஒரு கணவனும் மனைவியும் பரவாயில்ல, நல்ல நேரம் கணவனும் அடிமையும் ஈடுபடலை, கணவனும் மனைவியும் ஈடுபடுறாங்க, இதில் பாலுறவில் ஈடுபடுறாங்களா, ஈடுபடட்டும், நல்ல விஷயம் தான், தப்பு இல்லை, எல்லாரும் அதை செஞ்சு தானே ஆகணும். சரி சொல்லுங்கய்யா. அந்த கணவனுடைய இந்திரியம் வந்து கர்ப்பப்பைய முதல்ல போய் அடைஞ்சிட்டா அப்படி போடு சக்க. அதாவது பாலுறவில் ஈடுபடும் பொழுது அந்த ஆணுக்கு வெளியாகிற அந்த ஸ்பெம்ஸு நேராக அந்த பெண்ணுடைய கர்ப்பப்பைக்குள்ளே போய் சேருதான், டைரெக்டாக கர்ப்பப்பைக்குள்ளே போயிருதான். சரிங்கய்யா. பிறக்கக்கூடிய குழந்தை தந்தைய மாதிரி இருக்கும். ஓ, அப்போ டைரெக்டாக முதல்ல கர்ப்பப்பைக்குள்ளே போயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குமா, அந்த குழந்தை அப்பா மாதிரி இருக்குமா? நியாயமான விஷயந்தான். சரிங்கய்யா. அதை கேட்கும் பொழுது நமக்கும் அதிசயம் தான். 1400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்மணி நாயத்துக்கு கோயிலே கட்டியிருப்போம். ஆனால் நமக்கு தான் தெரியாமல் போச்சு. சொல்லுங்கய்யா. மனைவிய இந்திரியம் வந்து கர்ப்பப்பைய முதல்ல போய் சேர்த்துட்டா பிறக்கக்கூடிய குழந்தை தாய மாதிரி இருக்கும். அதாவது மனைவிக்கும் எப்படி ஆணுக்கு எஜாக்குலேஷன் ஆகுதோ ஸ்பெம்ஸ் எல்லாம் வெளியில் இருக்கோ அதே போல் பெண்ணுக்கும் ஸ்பெம்ஸ் இருக்கான், அதுவும் அவங்களுக்கு எஜாக்குலேஷன் ஆகுமா, வெளியில் ரிலீஸ் ஆகுமா, ஆனால் அது வந்து டைரெக்டாக கர்ப்பப்பைக்குள்ளே போகுமா. இதுதான் அதிசயமான ஒரு விஷயம். அப்போ பாலுறவின் போது ஆணுடைய ஸ்பெம்ஸ் டைரெக்டாக கர்ப்பப்பைக்குள்ளே போச்சா பிறக்கிற குழந்தை ஆண் மாதிரி பிறக்குமா, பெண்ணுடைய ஸ்பெம்ஸ் டைரெக்டாக கர்ப்பப்பைக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா பிறக்கிற குழந்தை பெண் குழந்தையாக பிறக்குமா. சொல்லுங்கய்யா. சோ அப்ப ஆண்களுக்கு எப்படி வந்து இந்திரியமும் ஸ்கலிதம் ஆகின்றதோ அதே மாதிரி பெண்களுக்கும் ஆக வாய்ப்பு உள்ளது. ஓ, வாய்ப்பு இருக்கா? என்னையா அது? அப்போ ஆகும்னு கன்ஃபர்மேஷனாக சொல்ல மாட்டேங்கிறாப்புல. ஏன்னு கேட்டால் கன்ஃபர்மேஷனாக கண்மணி நாயகம் சொல்லிட்டாப்புல. அதனால இவர் வந்து கன்ஃபர்மேஷனாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாப்புல. அப்படி சொல்லிட்டா தான் தப்பிச்சுக்கலாமே, இல்லை அப்படின்னா தப்பிச்சுக்கலாமே. கண்மணி நாயகம் சொன்னது போய் அப்படின்னு சொன்னால் நம்ம தப்பிக்கலாம். வாய்ப்பு இருக்குன்னு தானே நான் சொன்னேன், நான் வரும்னு சொன்னேன்னா அப்படின்னு கேட்குறாப்புல. இப்போ வாய்ப்பு இருக்குன்னா என்ன அர்த்தம்? இப்போ வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தமா? நிறைய பேர்த்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்போ கொஞ்சம் பெண்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போ ஸ்பெம்ஸ் அப்படிங்கிறது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும், ஆனால் பெண்கள்லையும் கொஞ்சம் பேருக்கு தான் வரும், கொஞ்சம் பேருக்கு வராது, கொஞ்சம் பேருக்கு வர வாய்ப்பு இருக்குது, மற்றவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்றீங்களா? சொல்லுங்க. இன்னும் கேட்க இனிமையா இருக்கு. சொல்லுங்க.
அதனால தான் இவங்க சொல்றது இனிமையான மார்க்கம். சொல்லுங்கய்யா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா விளக்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அதான் அழகா விளக்கி இருக்கிறாங்க. என்ன அழகா விளக்கி இருக்கிறாங்க. அப்ப நல்லா கவனிச்சுக்கங்க. அதாவது ஒரு ஆணுக்கிட்ட தான் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற 2 குரோமோசோம்கள் இருக்கு. ஆனா பெண்ணுக்கிட்ட ஒரே ஒரு எக்ஸ் அப்படிங்கிற குரோமோசோம். அங்கதான் மருத்துவர்கள் பேர் வச்சிருக்கிறாங்க, எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடையாளப்படுத்தி. அப்ப பெண்ணுக்கிட்ட ஒண்ணே ஒன்று தான் இருக்கு, ஆனா ஆணுக்கிட்ட 2 இருக்கு. ஆனா அந்த எக்ஸ் அப்படிங்கிற அந்த குரோமோசோம் நேரா அந்த கருமுட்டையை போய் சேர்ந்துச்சு அப்படின்னா நேரா இங்க கர்ப்பப்பைக்குள்ள போகாது, கருமுட்டைக்கிட்ட தான் போகும். கருமுட்டையில தான் போகும். அதுதான் அறிவியல், அதுதான் சயின்ஸு. நாங்கள் கண்ணால் பார்த்தோம். அதனால அப்படி கருமுட்டைகளை போகும் பொழுது அப்போ அந்த எக்ஸும் சேரும் பொழுது அது பெண்ணாக பிறக்கும். ஆனால் ஆணுக்கிட்ட இருக்கிற அந்த ஒய் குரோமோசோமு அந்த பெண்ணுக்கிட்ட இருக்கிற அந்த எக்ஸ் குரோமோசோமோட சேரும் பொழுது அது வந்து ஆணாக பிறக்கும். இதுதான் அறிவியல், இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இதைத்தான் மருத்துவர்கள் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் கண்மணி நாயத்துக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது. இதில் ஆணுக்கிட்ட தான் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற 2 குரோமோசோம் இருக்குது, பெண்ணுக்கிட்ட ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியாது. என்ன தெரியும் அப்படின்னா ரிலீஸ் ஆகுது, எஜாகுலேஷன் ஆகுது, ஸ்பெம்ஸ் வெளியில் வருது. அது மட்டும் தான் அவங்க கண்ணால் பார்த்துருக்காங்களே தவிர மற்ற எதையும் பார்க்கல. ஆனால் யதார்த்தமாக பெண்கள்கிட்ட இருந்து ரிலீஸ் ஆகுறது எது அப்படின்னா அந்த லூப்ரிகேஷனுக்காக வருகிற அந்த லிக்யூடு, அந்த ஃப்ளூடு, அவ்வளோதான். அதில் எந்த ஒரு குரோமோசோமும் கிடையாது, எந்த செல்களும் கிடையாது. அது வந்து தனித்துவமாக போய் கர்ப்பப்பைக்குள்ளே போகும்பொழுது அங்கே குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறது ஒரு பச்சை பொய். ஆனால் கண்மணி நாயகம் எப்பேற்பட்ட கற்பனை திறன் வாய்ந்தவர் பார்த்தீங்களா. அதாவது பாலுறவின் பொழுது ஆணுடைய விந்தணு முதல்ல கர்ப்பப்பைக்குள்ளே போச்சு அப்படின்னா ஆணாக பிறக்கும். பெண்களுடைய விந்தணுக்கள் வந்து கர்ப்பப்பைக்குள்ளே முதல்ல போச்சு அப்படின்னா டாமினேட் பண்ணுமா, ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு நான் போகிறேன்னா நீ போகிறேன்னா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு முதல்ல எது போய் சேருதா கர்ப்பப்பைக்குள்ளே அதுதான். பெண்ணுடைய இது ஃப்ளூடு போச்சு அப்படின்னா அது வந்து பெண்ணாக பிறக்கும், ஆணுடைய விந்தணுக்கு முதல்ல போச்சு அப்படின்னா ஆணாக பிறக்கும் அப்படின்னு அடித்து விட்டாப்புல. அது இந்த 1400 வருஷமாக இந்த புண்ணியவான்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த 21வது நூற்றாண்டில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. ஆனால் இந்த விஷயம் தெரியாத இந்த புண்ணியவான்கள் எல்லாமே, இந்த சாக்கிர் நாய்க்கு தொடங்கி இந்த புண்ணியவான்கள் எல்லாம் இப்படி இந்த எம்ப்ராலஜியை பற்றி அடித்து விட்ட கண்மணி நாயகம் சொன்னதை வச்சு இவங்க அடித்து விடவும் கதை கேட்டுட்டு எங்கே பார்த்தாலும் ஒரே அல்லாஹு அக்பர், பார்த்தீங்களா எங்கள் ரிலீஜியனை, இதனால தான் நாங்கள் பியூட்டிஃபுல் ரிலிஜன் சொல்கிறோம் அப்படின்னு அவங்க தங்களை ரொம்ப பெருமைப்படுத்தி நாங்களாம் ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் முஸ்லீம், நான் வந்து ஒரு முஸ்லீமாக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் ஒரே கமெண்ட். இல்லையா உங்கள் கண்மணி நாயகம் சொன்னது போய், பாவம் அவருக்கு தெரியாது, தெரியாமல் எதையாவது சொல்லணும்னு சொல்லி விட்டுருக்காரு போல இருக்கு. ஆனால் இதை போய் நம்பிக்கிட்டு இன்னமும் இது வந்து எங்கள் புஸ்தகத்தில் அறிவியல் களஞ்சியம் ஒளிஞ்சிருக்கு மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களே, அது உங்களுக்கு நியாயமாக இருக்கா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. சரி, இந்த மனுஷன் 1400 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, அப்போ உள்ளவங்க தான் நீங்கள் நபி அப்படின்னு நான் வந்து டெஸ்டிஃபை பண்ணுறேன், நான் வந்து சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த 21வது நூற்றாண்டில் வந்துக்கிட்டு இந்த கண்மணி நாயன் சொன்னதை இதை வந்து மெய்ப்பிக்கிற இப்போ என்ன, இதை வந்து எப்படியாவது உண்மையாக்கணும்னு போராடுறாங்களா இல்லை இதை மறைக்கணும்னு போராடுறாங்களான்னு தெரில. ஏன்னு கேட்டால் கண்மணி நாயன் சொன்னது பொய் அப்படின்னு சொல்ல முடியாது. சொன்னால் சிறுக்கு, நீ வந்து அப்போஸ்டேட்டு சூனபதி தான் அனுப்பிடுவாங்க. சரி, அப்போ அது பொய்ன்னு தெரிஞ்ச பிறகு அதை மறைக்கிறதுல எந்த விதத்தில் நியாயம்? மற்ற கேட்குறவெல்லாம் கேனப்பாயலா? ஆமாங்க எருமாடு ஏரோப்ளேன் ஓட்டுச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் எல்லாம் நம்பிடுவாங்களா? அது எப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் ஒரு சோசியல் மீடியாவில் வந்து அவுத்து விட்றீங்க? இப்போ இதை நம்ம கேட்டோம் அப்படின்னா என்ன எங்கள் மதத்தை இழிவுபடுத்துறியா அப்படின்னு கேட்பாங்க.